ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா நம்ம யூடியூப் சேனல் இது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய எஜுகேஷன் அவேர்னஸ், எஜுகேஷன் அப்டேட்டு, எஜுகேஷன் நியூஸு, எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ், அக்கௌண்டன்சி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது பர்டிகுலராக அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இப்போ காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து. ஸோ அதனால் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ல கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நிறைய பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதை அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கும் அது ஒரு விடையாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு பிகாம் சிஏ அப்படிங்கிற மாதிரியான பிகாம் சம்பந்தப்பட்ட எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பிபிஏ சம்பந்தப்பட்ட எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நம்ம சேனல் அக்கௌண்டன்சிக்கு சப்ஜெக்ட்டுக்கு போடக்கூடிய வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போன 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனல் அக்கௌண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சேனல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன். எந்த சப்ஜெக்ட்ஸ் இப்போல்லாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லையும் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதை கொடுங்க, அதை மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்டன்சி வீடியோஸ் கொடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல இதுவரைக்கும் போட்டிருக்கக்கூடிய அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் வீடியோஸினுடைய டோட்டல் லிஸ்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் பிளேலிஸ்ட் லிங்கோட, ஓகேவா? ஸோ டிஸ்பிளேல நான் காமிச்சிடுறேன். அதே நேரத்தில் அந்த லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக போய் அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி அப்படின்னா அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பிபிடியாக உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். அந்த லிங்க்ல போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியில் நம்ம சேனல்ல இருந்து எத்தனை வீடியோஸ் போட்டிருக்குமோ அந்த பிளேலிஸ்ட் டோட்டலாக டிஸ்பிளே வரும். அதில் எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரெடிமேடாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் இனிமேலும் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா வீடியோஸ் இப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் அல்லது நமக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே, ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் கவனித்திருக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் வீடியோஸ் அவைலபிள் இன் அவர் சேனல் டில் நவ், ராஜசேகர் பாலா சேனல்ல வித் பிளேலிஸ்ட் லிங்க். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் அக்கௌண்டிங்கில் 127 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் லிங்கை தான் நான் சொன்னேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 127 வீடியோஸும் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். நீங்கள் எது வேணும்னாலும் பார்த்துக்கலாம். அடுத்து 2 கார்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படிங்கிறது. இந்த கார்பரேட் அக்கௌண்டிங் எல்லாமே மேக்ஸிமம் 4th செமஸ்டரில் அல்லது 5th செமஸ்டரில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, ஓகேவா? மேக்ஸிமம் ஃபைனல் இயரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்பரேட் அக்கௌண்டிங் 2ல் 16 வீடியோஸ் இருக்கு. அதனுடைய லிங்க் இது பிளேலிஸ்ட் லிங்க், ஓகேவா? ஜஸ்ட் ஒரு வீடியோ லிங்க் இல்லை, பிளேலிஸ்ட் லிங்க் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் 8 வீடியோஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு உண்டான சப்ஜெக்ட் வீடியோஸ். இது பிளேலிஸ்ட் இதுல இருக்கு, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4th காஸ்ட் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் 20 வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, கர்சர் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்ல டோட்டலா 12 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தியரிட்டிக்கல் ஏரியா வீடியோஸ் இருக்கும். அது இல்லாம அட்மிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். இன்னும் பார்ட்னர்ஷிப்ல காஸ்ட் அக்கௌண்டிங்ல நிறைய நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இனி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து 6வது ஹையர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல 12 வீடியோஸ் இருக்கு ஹையர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ல, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ல 40 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல டெப்ரிசியேஷனு, சிங்கிள் என்ட்ரி, இது மாதிரியான சாப்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் தான் இது. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னே தனியா செப்பரேட்டாகவும் இருக்கு. ஒரு 10 வீடியோஸ் இருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன் 8 வீடியோஸ். அதே லிங்க் தான் நினைக்கிறேன், அல்லது வேறையாக இருக்கான்னு தெரியல, ஓகேவா? ஸோ அதனால நான் கொடுத்துட்றேன், நீங்க அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இது வேறன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல 67 வீடியோஸ் இருக்கு.
அதனுடைய பிளேலிஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் மேக்ஸிமம் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதில் வந்து 7 வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காலேஜில் வந்து அந்த கிளாஸ் எம்காம்க்கு வந்து நடத்திட்டு இருக்கிறப்பவே வந்து இந்த வீடியோஸ் கொடுக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. சார் ரொம்ப நல்லா புரியுது சார், நீங்கள் கிளாஸில் நடத்துனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக புரியுது, இல்லை டைரெக்டாக நீங்கள் நடத்தாமையே வீடியோ பார்த்தா கூட நல்லா புரியுதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 11 வீடியோஸ் இருக்குது. இன்னும் வேறு சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் சாப்டரில் கூட எம்சிக்யூ கொடுத்துருக்கேன். நான் இதை இந்த ஒன்றை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 13th வந்து ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்ல 3 வீடியோஸ் இருக்கு. கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து நியூ ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நியூ ஃபார்மேட்டெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் அப்படியே புக்கை பார்த்தாவோ உங்களுக்கு வந்து அதை புரியவே புரியாது. அதே மாதிரி கிளாஸில் நடத்துறது கூட சரியா நமக்கு உடனே ரீச் ஆகாது. கிளாஸில் நடத்தி கேட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் செப்பரேட்டாக நம்ம வீடியோவையே பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக புரியும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்கள் மேடமோ மிஸ்ஸோ சாரோ நடத்துறது கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது அப்சார்ப்ஷன் கம்பெனியில் ஒரு வீடியோ இருக்குது. இந்த அப்சார்ப்ஷன் கம்பெனிஸ் நிறைய வீடியோ கொடுக்க வேண்டியிருக்கு, வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அமால்கமேஷன் கம்பெனிஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து 9 வீடியோஸ் இருக்குது. வேல்யூஷன் குட்வில்ல 3 வீடியோஸ் இருக்குது. இது நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும். நிறைய மெத்தட் இருக்குது. அது இல்லாமல் வேல்யூஷன் ஷேர்ஸும் சாப்டரும் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் வந்து 8 வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து. அப்புறம் ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து 9 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் ரேஷியோ அனாலிசிஸில் நிறைய வீடியோ கொடுக்கணும். அடுத்து மார்ஜின் காஸ்டிங்கில் வந்து 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நிறைய இருக்கு இல்லையா, அதுலேயும் இருக்கும். அதனால அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறதுல வந்து 2 இருக்குது. அதில் வந்து லிங்க் வேறு தான். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் இருக்குது அதில். ஸோ இது எல்லாமே வந்து அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோடட் அண்ட் ஹேவ் சீன் பை மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பார்த்து எக்கச்சக்கமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான அந்த வீடியோஸ்னுடைய லிங்கை தான் வந்து பிளேலிஸ்ட் லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ்னுடைய பிளேலிஸ்ட் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு எந்த சாப்டர் வேணுமோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா மறக்காம ஒரே ஒரு விஷயம் செய்யணும். நீங்க இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க, அல்லது எந்த செமஸ்டர் படிக்கிறீங்க, என்ன அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் இருக்கு, அதுல எந்த சாப்டருக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.